வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களா துலாம் ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஆண்டு பலனா நம்ம பார்க்க போறோங்க. இது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, பொது பலனா நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும் பொழுது துலா ராசி பொறுத்தளவுல இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துளாராசிக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கொடுக்குங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் சுக்கிரன். இந்த சுக்கிரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஆடம்பர வாழ்க்கை. துளாராசி பொறுத்தளவு தராசோட சாம்பிள். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டது, அன்புக்கு அடிமை, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், மனசுல பட்டது ஓப்பனா சொல்லக்கூடியவர். இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி துளாராசி. இந்த துலாம் ராசி பொறுத்தளவுல இந்த ஆண்டு பலன்ல முக்கியமான சில மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும். இதே கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, துளாராசி பொறுத்தளவுல மனக்கவலைகள் அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். யாரு நம்பி போனீங்களோ அவங்க உங்களையே ஏமாத்தி இருப்பாங்க. தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்திருக்கும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துளாராசிக்கு நடந்திருக்கும். இல்ல இந்த வருடமாவது நம்ம நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புத வருடமா கண்டிப்பா இருக்கும். இதுல என்ன ஒரு முக்கியமான காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டுல இருந்து கிட்டத்தட்ட 3 கிரக நிலைகளோட பயிற்சி இருக்குங்க. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகறனால உங்களை பொறுத்தளவு துலா ராசிக்கு ஒரு அற்புத ஆண்டா கண்டிப்பா இருக்கும். நீங்க என்னென்ன சாதிக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்களோ எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். எப்பவுமே ஒரு மன நிம்மதி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சது எல்லாமே கைகூடி வரும். அப்படி நினைச்சதெல்லாம் கைகூடி வரும்போது நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மெயினா வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் சிம்ம ராசிக்கு மாற போறாரு. அப்படி இருக்கும் பொழுது தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலம். இப்ப விரைய கேதுவா இருந்த இடத்துல லாபக்கேது தான் உங்களுக்கு வரப்போறாரு. அப்படி லாபக்கேது வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். அந்த நல்ல மாற்றங்கள் வந்து நீங்க முழுமையா செயல்படுத்திக்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தொழிலே அமையாம ஒரு எந்த தொழிலுமே நிரந்தரம் இல்லாம இருப்பாங்க. ரொம்ப நாளா ஒரு ஒரு 10 வருஷம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வேலையில விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வருடம் விசுவாச வருடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தொழில் அமைக்க வேண்டிய சொந்த தொழில் பண்ண வேண்டிய யோகம் கூட கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, அங்க போகலாமா, இங்க வரலாமா, கன்ஃபியூஷன்லயே பல விஷயங்கள் வந்து விட்டுருப்பீங்க. இப்ப வெளியூர் இருக்கிறவங்க, வெளிநாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அற்புத வாய்ப்புகள் தேடி வருங்க. புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சொந்த தொழில் பண்ணலாம்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க, இந்த ஆண்டு விசுவாவசு வருடத்துல நீங்க தொடங்குங்க. கண்டிப்பா வெற்றிகரமா உங்களுக்கு நல்லபடியா அந்த தொழிலுங்கிறது இருக்கும். ஒரு தொழிலுக்கு 4 தொழில் ஒரு பண்ண வேண்டிய அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேருக்கு மண் சார்ந்த விஷயங்கள். இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல செவ்வாயோட அதிபதி வீடா இருக்கிறதுனால, பட் இருந்தாலுமே கூட நீங்க சொந்த தொழில் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட அமையும். நமக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டலாமா? வேண்டாமான்னு பல பேத்துக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். தாராளமா நீங்க வந்து அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி துளாராசி நேயர்கள் பொறுத்தளவுல பார்த்துருந்தீங்கன்னா, வீடு கட்டலாம்ங்கிறது எண்ணம் இருக்கும். இடம் வாங்கலாங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். ஆனா அது வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல பழைய வீடு கட்டி பாதியில நின்றுட்டு இருந்தா கூட மறுபடி கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது அமையும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைஸ்தானத்துல கேது பகவான் இத்தனை வருடமா இருந்திருக்காரு. இப்ப அது வந்து உங்களுக்கு லாபஸ்தானமா மாறுறாரு. அப்படி லாபஸ்தானத்துல மாறும் பொழுது அதுல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வரப்போறாரு. 5ஆம் இடத்துல இருந்த சனி 6க்கு இந்த வருடம் வராரு. அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னன்னா, கண்டிப்பா வந்து இந்த ஒரு வருட காலம் வந்து
உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 2 நாள் நல்லா இருந்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் வந்திருக்கும். ஒரு எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நம்மளால வந்து பார்த்துட்டு ஒரு வேலை செய்ய முடியல. ஒரு நைட்டு படுத்தா கூட நம்மளால நிம்மதியா உறங்க முடியல. சமையலெல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம நீட்டா சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம், இப்ப இந்த வருடம் வந்து உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வந்து, கண்டிப்பா மன நிம்மதியோடவும், சந்தோஷமோட இருக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நல்ல மதிப்பெண்கள் வரும். நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மந்தல்ல நல்லா படிப்பாங்க. ஆனா வந்து மார்க்குங்கிறது எதிர்பார்த்த மார்க்குங்கிறது வந்திருக்காது. அது இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா, நெறைய பேத்துக்கு அந்த படிப்பு மாணவ செல்வங்களுக்கு வந்து அந்த கல்வி மேல நாட்டம் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு பார்வை உங்க மேல விழுகுது. இப்ப மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல குரு மாறுறாரு. ரிஷப ராசியில இருக்கிற குரு மிதுன ராசிக்கு வரும்பொழுது, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வராரு. அந்த குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போது. கண்டிப்பா தாராளமா நீங்க துணிஞ்சு நீங்க எதா இருந்தாலும் நீங்க பண்ணீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதே மாரி வாகன யோகம்ங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். துளாராசி பொறுத்தளவு வந்து பார்த்துட்டீங்கன்னா, வாகனம் மேல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும். அ ஆடம்பர வாழ்க்கை மேலயும் கொஞ்சம் ஆர்வமும் அதிகமா இருக்கும். சில டயத்துல வந்து நம்ம கடன் வாங்கி தான் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும். அவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பாவும் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த விசுவாவசு வருடத்துல நெனச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கறனால, கண்டிப்பா அத நீங்க பயன்படுத்திக்கோங்க. மாதம் மாதம் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி பலன்களும் உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும். குரு இந்த வருடம் உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கிறனால, வீட்ல அடுத்த லெவலுக்கு நீங்க யோசிச்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, "சார் என்னால கடனே கட்ட முடியல. கடன் வாங்கிட்டே தான் இருக்கேன். என்னால வந்து ஒரு ரூ. 2 சம்பாரிச்சா ரூ. 4 செலவாகுது. ரூ. 2 கடன் கட்டுனா, மறுபடியும் ரூ. 4 கடன் வாங்க தான் பாக்குதே தவிர, கட்டுறதுக்கு விடல." அப்படின்னு சொல்லி அவதிப்பட்டவங்களுக்கு எல்லாம், இப்ப கடன் வந்து கட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். நீங்க எதிர்பார்க்காத விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டா கூட உங்களுக்கு அது மாறும். கண்டிப்பா இதனுடைய வாழ்க்கை பலனும், பொது பலனும், கோச்சாரப்படி அமைப்பும், கிரக நிலைகளோட அமைப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதனால இது வந்து நீங்க முழுமையா பயன்படுத்தி, அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போங்க. பூர்வீகத்துல இருந்து பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த மாதம், இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் பொழுது, சித்திரை மாதத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா குடுக்கும். இந்த விசுவாவசு வருடம் முடியறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாரி எல்லாமே அமையும். பட் நம்ம என்னதான் இருந்தாலும் இது பொது பலன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சுய ஜாதகம் நல்லா இருந்தாவே, உண்ணாமே உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். பட் பொது பலன் இருந்தாலும், நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு அங்க பார்த்து அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நீங்க நெனைச்சது எல்லாமே கைகூடி வரும். பட் கோச்சாரப்படி சில வாய்ப்புகள் தேடி வந்தாலுமே கூட, நம்ம சுய ஜாதகம் கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்னா, அது தடுக்கதான் பார்க்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகம் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பா அமையும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த சித்திரை மாத ஆண்டு பலன்கள் நம்ம தமிழ் புத்தாண்டு படி இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. இந்த மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 365 நாள் ஆண்டு பலன் எப்படி இருக்க போகுது மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு. இந்த விசுவாவசு வருடத்துல இந்த வருடம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, நமக்கு எல்லாமே நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக மேசராசியோட அதிபதி வந்து செவ்வாய். கிட்டத்தட்ட ஒரு வருடம் இதுக்கு முன்னாடி ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பல கஷ்டங்கள், தடங்கள்,
கோவங்கள், அவமானங்கள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், ஒரு போராட்டமான வாழ்க்கையில நீங்க கடந்து வந்திருப்பீங்க. வாழ்க்கைன்னா என்ன, சொந்த பந்தம்னா என்ன, யார நம்பலாம், யார நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல இந்த ஒரு வருடம் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் விடாமுயற்சினாலதான் மேல வந்திருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்களை நம்பி ஏமாந்திருப்பீங்க. விபத்துகளா இருக்கும், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவுகள், இது மாதிரிங்கிறத எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கும். ஆனா இந்த விசுவாவசு வருடத்துல, இந்த சித்திரை மாதத்துல இருந்து பங்குனி மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு வருடம் மேசராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி கொடுக்கும். ஆனா 7 சனி ஆரம்பிக்குது. பட் 7 சனி ஆரம்பிச்சனால நமக்கு இந்த வருடம், இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த ஒரு வருடத்துல நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட குருவோட வீட்டுல சனி பகவான் வரப்போறாரு. அது இல்லாம மே மாதம் 14ஆம் தேதிக்கு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் வராது. இந்த ஒரு வருடம் இது கோச்சாரப்படியோட அமைப்பா இருக்கு. இதனால நமக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதாரத்துல நம்ம எதிர்பார்க்காத வகையில நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு அமையும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு புதிய முயற்சி எடுப்பாங்க. பட் 7 சனி நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க எடுத்துக்கோங்க. எப்பவுமே வருடத்தின் முதல் ஆரம்பத்திலேயே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கான வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கணும். நம்ம தெய்வத்தினோட அருள் இருந்தாதான் மற்ற தெய்வத்தினோட அருள் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே நம்ம தெய்வம் நமக்கு துணையா இருக்கும். அதனால உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் முதல் மாதத்துல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல நற்பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி திருமணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள், இது எல்லாமே கைகூடி வரும். நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இந்த வருடம்ங்கிறது கண்டிப்பா இந்த 2025 இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து உங்களுக்கு அற்புத ஒரு ஆண்டு பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புதிய வீடு ஏதாவது வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இடம் இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு கட்டாயம் உங்களுக்கு அமையும். இப்ப விரயச்சனி உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த விரயச்சனியில அசையா சொத்துல நீங்க அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அசையா சொத்துல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்றது, இது மாதிரி அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா மாதத்தினோட கிரகநிலை கோச்சாரப்பட அமைப்பு கூட உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நிறைய பேர் வீடு ஒரு கனவா இருக்கும். நம்மளால ஒரு வீடு கட்டி போக முடியுமா, ஒரு இடம் வாங்க முடியுமா, நமக்கான ஒரு சின்ன ஒரு இடமா இருந்தாலும் நமக்கான ஒரு வீடுங்கிறது இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த செவ்வாய் காரகன் உங்களுக்கு மண் காரகன், பூமி காரகன் உங்களுக்கு கண்டிப்பா நடந்துடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா போன வருஷமெல்லாம் வீடு கட்டி பாதியில நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு உருவாயிருக்கும். அவங்களுக்கு இந்த வருட ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா அமையும். அதனால வீடு வாங்க வேண்டிய யோகம், பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கிய வருடமா கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா, சார் இந்த விசுவாவசு வருடத்துல இருந்தாவது எங்களுக்கு திருமண யோகம் கிடைக்குமா? நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து கிடைச்சிருக்காங்க. கடைசி டயத்துல கூட கேன்சல் ஆயிருக்கும்.
நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கனவுகளா கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் கட்டாயம் இந்த விரயச்சனி உங்களுக்கு நடக்கிறனாலே கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா கைகூடி வரும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும். பட் 7 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால ஏதாவது சொந்த தொழில் நீங்க பண்ற மாதிரி இருந்தா தாராளமா சொந்த தொழில் பண்ணலாம். ரொம்ப வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பார்ட்னர் சார்ந்து பண்ணாம நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பா நல்ல மதிப்பெண்களும் படிப்புல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கிடைக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்பு, வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலை அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்குங்க. கடன் தொல்லைகள் மெயினா இருக்காது. பட் ஓரளவுக்கு கடன் வாங்கினாலுமே கூட அதிகபட்சம் யாருக்கு ஜாமீன் கையெழுத்தோ சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் இல்லாத மாதிரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. பட் 7.5 உங்களுக்கு நடக்கனால உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனா பெரிய பாதிப்புகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆடம்பர வாழ்க்கையும் கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கோங்க. அப்படி தவிர்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆண்டு பலன் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாகும். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான கிரகண அமைப்பா கூட உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் விலைக்கு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் கைக்குடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் கிடைக்குங்க. வண்டி வாகனத்துல மாற்றங்கள் வரும். தொழில்ல சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சொந்த தொழில் அமைப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, போலீஸ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும், அது இல்லாம டாக்டர் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புத வருடமா அந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பட் இது வந்து நம்ம பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகநிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு, அது ஆரம்பத்தில் நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். நீங்க ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகம் முழு பலனும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிட்டு கண்டிப்பா நீங்க ஜாதகம் பாருங்க. உங்களுக்கு முழு விளக்கம் நான் சொல்றேங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செல்வ செழிப்பாகவும் மன நிம்மதியோடும் சந்தோஷமோட இருக்கணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச வருடத்துல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து இந்த ஆண்டு பலன்கிறது நம்ம பொது பலனை நம்ம பார்க்க போறோம். இந்த வருடத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது, எது மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு கடகராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே இந்த விஸ்வாவசு வருடத்துல கடகராசிக்கு கடகராசியோட அதிபதியே சந்திரன். இந்த சந்திரங்கிறது கொண்ட ராசி எதுனா கடகராசி. இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்குமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த போன வருடம் கடகராசி நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப இந்த போன வருடம் ஒரு வருடம் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கடந்துதான் வந்திருப்பீங்க. சொந்தம்னா என்ன, உறவுனா என்ன, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எந்த வழியில போகலாம், எந்த வகையில போகக்கூடாது அப்படின்னு ஒரு அனுபவத்தை கத்துக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா உங்களுக்கு நடந்திருக்கும். சொர்க்க வாழ்க்கையும் பார்த்திருப்பீங்க, நரக வாழ்க்கையும் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட மன வேதனைகளோட இருக்கிற கடக ராசிக்கு இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அதுக்கு காரணம் அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு இல்லை. அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்காது.
இந்த சனியோட பிடியில இருந்து நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாசல் வரைக்கும் வந்திருக்கும், வீட்டுக்குள்ள வந்திருக்காது. நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே ஆசை காமிச்சு மோசம் பண்ணிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். கடன் தொல்லைகள் வந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணியிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். ஆனா இப்ப உங்களுடைய கிரகநிலையில் அமைப்புப்படியும் கோச்சாரப்படியும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல நிகழ்வு கண்டிப்பா கொடுக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கும். நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டாலோ இல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடும். நமக்கு வந்து தடங்களா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் கட்டாயம் கை கொடுக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நினைச்ச வாழ்க்கை வேற, கிடைச்ச வாழ்க்கை வேற. கிடைச்ச வாழ்க்கையை நம்மளால சந்தோஷமா பயன்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம நீங்க போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத மருத்துவரும் கிடையாது. அப்படி இருந்த காலகட்டத்துல மாறி நீங்க நினைச்ச மாதிரி குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். கடகராசி பொறுத்தளவுல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் உங்க ஜாதகத்துல புத்திர தோஷங்கள் இருக்கு, கருமமனைகள் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள். இப்ப கடகராசி பொறுத்தளவு போன வருஷம்லாம் வந்து பார்த்துட்டு கடன் வாங்கிதான் குடும்ப சூழ்நிலைக்கு நடத்தக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும், குழந்தை ஆசைப்பட்டது வாங்கணும் கூட கடன் வாங்கி தான் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். கோயிலுக்கே போகிற மாதிரி இருந்தா கூட, தேங்காய் பழம் வாங்குற மாதிரி இருந்தா கூட கடன் வாங்கிட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இப்ப கடன்ல ஒரு ஒரு முக்காவாசி கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நிகழும். அதனால கடன் பிரச்சனைகள் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வாகனங்கள் யோகம். கடகராசி பொறுத்தளவு நிறைய பேருக்கு போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தினால பல பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். வாகன விபத்துகள் ஆயிருக்குங்க. நிறைய பேர் வாகனத்துல நிறைய பழுது பார்த்திருப்பீங்க. ஆக நமக்கெல்லாம் வந்து பார்த்தா மறுபடியும் மத்தவங்க வாகனம் வாங்குறாங்க, நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் நீங்க வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அதனால தாராளமா வாகன யோகங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தொழில் அமைப்பு நிறைய பேர் வந்து கடகராசி பொறுத்தளவு போன வருஷம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால தொழிலுக்கு போகவே முடியாது. ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு நிரந்தரமான தொழில் உங்களால இருந்திருக்காது. நிறைய பேர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இடம் விட்டு இடம், தாவு விட்டு தாவு, மனம் விட்டு மனம் பறக்கதான் பார்த்து இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தொழில்ல பண்ணாத தப்புக்கு கூட தண்டனை அனுப்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். வெளியூர்ல இருந்து சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுல எல்லாம் வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமே, தொழில் ஆரம்பிச்சோம், நல்லா ஆரம்பம் நல்லா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருந்தது, இப்ப நமக்கெல்லாம் நடக்கலையே, நமக்கான லாபம் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும், பொருளாதாரத்துல நல்ல மதிப்பு மரியாதை கைகூடும். இது எல்லாமே உங்களுக்குங்கிறது அமையும். ஆனா ஆரம்ப கட்டத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகளை கண்டிப்பா இருக்கணும். பட் இது வந்து நம்ம ஒரு பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு நடக்கக்கூடிய திசாபுதிகள் நம்ம ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்கள் இல்லாம இருந்து எல்லாமே பாசிட்டிவான கிரகங்கள் நமக்கு இருந்து நெகட்டிவான கிரகங்கள் இல்லாம பாசிட்டிவான கிரகங்கள் அமைப்பு இருந்து நமக்கு அந்த கிரகங்களோட சப்போர்ட்டுங்கிறது இருக்கும்போது இந்த பொது பலனும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நம்ம சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா ரெண்டுமே சேரும் பொழுது உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா கிடைக்கும்.
நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்க ஜாதகத்தினுடைய இந்த விசுவாவசு வருடத்தம் நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கா இல்லையா, எந்த கோயிலுக்கு போகலாம், எது மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம், எது மாதிரி வழிபாடுகளை பண்ணலாம், இது எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. அப்படி வழிகள் போகும் பொழுது உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும், குடும்பத்துல மன நிம்மதி இருக்கும், திருமணங்கள் கைக்கூடி வரும், குழந்தை பாக்கியம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும், கடன் தொழில் இருக்காதுங்க. நம்மளும் ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு கௌரவமான சூழ்நிலையில வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அதனால உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வருடத்தினுடைய பொது பலன்களா மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் நம்ம கொடுக்க போதுன்னு சொல்லி ஆண்டு பலன்களா பொது பலன் நம்ம பார்க்க போறோங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை இருந்து இந்த விசுவாவசு வருடம் பிறக்க போகுதுங்க. இந்த வருடத்துல முக்கிய நிகழ்வுகள் கிரகநிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால எப்படி இருக்குன்னு சொல்லி மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மிதுன ராசியோட அதிபதி புதன். கிட்டத்தட்ட இந்த போன வருடம் ஒரு வருடத்துல உங்களுக்கு பழைய அனுபவங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, எந்த வகையில போகலாம், எந்த வகையில போகக்கூடாது, எல்லாமே போன வருடம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கத்து கொடுத்துட்டு போயிருக்கும். குடும்பம்னா என்ன, தொழில்னா என்ன, உறவுனா என்ன, சந்தோஷம்னா என்ன, கவலைகள்னா என்ன, எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. என்ன விஷயங்கள் நடக்கக்கூடாதோ, எது இழக்கக்கூடாதோ எல்லாமே நீங்க இழந்திருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க. நிறைய பேர் மிதுன ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள நீங்க அழுதுட்டு இருந்திருப்பீங்க. குடும்பத்துல பிரச்சனை நடந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், தொழில்ல மாற்றம், தொழில்ல நஷ்டம், உடல் உபாதைகள், இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, இந்த வருடத்துல சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, உங்களுக்கு இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரகநிலை பயிற்சிகள் மாறும். அந்த கிரகநிலை பயிற்சியினால இந்த ஆண்டு பலனா பாத்தீங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். எப்பவுமே ஒரு சிந்தனைகளோட இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மிதுன ராசி. இந்த வருடம் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு அமையும். இத்தனை நாளா நமக்கு நினைச்ச மாதிரி எது அமையலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் நீங்க நினைச்சது எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா அமையும். இந்த ஆண்டத்தின் முதல் ஆரம்பத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் கண்டிப்பா நீங்க போயிட்டு வந்துருங்க. உங்க குலதெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பா குடும்பத்துல மன நிம்மதியான ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வரும். இந்த வருடத்துல ஜென்ம குருவா குரு பகவான் உங்க ராசியில வரப்போறாரு. ஆனா மிதுன ராசிக்கு குரு யோகக்காரகன் கிடையாது. பட் மிதுன ராசியில குரு பகை பெறாரு. பட் பகை பெற்றாலும் கூட உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பா கொடுப்பார். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் அந்த குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்
என்னால வந்து இடம் இருந்து அந்த இடத்துக்கு நாங்க போக முடியல, பூர்வீக சொத்துனால எனக்கு பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அந்த பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாமே விலகும். அந்த பூர்வீகத்துல உட்காரக்கான யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க, பாதியில நிக்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். நிறைய பேர் இடம் வாங்குறதுக்கான ட்ரை பண்ணியிருப்பீங்க, இடம் உங்களால வாங்கியிருக்க முடியாது. வீடு கட்டியிருப்பீங்க, அதுல குடியேற முடியாம சுச்சுவேஷன் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டம், இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பா மண் யோகம், பூமி யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் உங்களுக்கு எல்லாமே அமையும். மெயினா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேர் கோயிலுக்கு போறோமோ இல்லையோ, நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். சொந்த தொழில் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். பேங்க் சம்பந்தப்பட்டது, டீச்சர் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, புக்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நாளும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான ஹையர் பொசிஷன் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதே மாதிரி புதிய வாகனங்கள் நம்ம வாங்கலாமா வேண்டாமா, இல்ல பழைய வண்டி பழைய கார் நம்ம வச்சு ஆல்டர் பண்ணி இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு புதிய வாகனங்கள் அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி போகும். நிறைய பேர் வந்து கடன் வாங்கிதான் குடும்பம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த கடன் தொல்லைகள் எல்லாம் வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அசையா சொத்துகள் கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு திருமண யோகங்கிறது அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. பொருளாதாரத்துல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். திடீர் மாற்றங்கள், தொழில்ல மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், பூர்வீக சொத்துனால இருந்த ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் விஸ்வாவசு வருடத்துல உங்களுக்கு நல்ல நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகளும் இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஆரம்பத்து கட்டத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கா, நமக்கு ஏதாவது நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கா, அது தோஷங்கள் வந்து சரி பண்றதுக்கு என்ன வழிகள். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க, அதுல ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அது ஃபாலோ பண்ணாம விட்டுருவாங்க. எப்பவுமே ஒரு ஜாதகத்திலயும் சரி, ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கான தீர்வுகள் நம்ம தேடி போகும்பொழுது, அந்த தீர்வுகள் நம்ம தேடி போகும் பொழுது நமக்கு எல்லாமே நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால உங்களோட ஜாதகத்தினோட முழு விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம ஜாதகத்தினோட விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சு அதனோட வழிகள் நம்ம போகும் பொழுது, இப்ப நம்ம இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் அமைப்பை பேசினாலுமே கூட, இல்ல ஆண்டு பலன் பொது பலனா இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகம் முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க உங்க முழு ஜாதகத்தினுடைய விளக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, இதனுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிட்டு, கண்டிப்பா ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு, நீங்க எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஜாதகத்தினோட முழு பலனும் நான் கண்டிப்பா நான் சொல்லிருவேங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. அது மாதிரி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த விசுவாவசு வருடத்துல
சிம்ம ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த விஸ்வாவசு வருடத்துல திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க போதுங்க. இந்த புத்தாண்டு பலன்ல நமக்கு எது மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சிம்ம ராசியோட அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா நம்ம பார்க்க போறோம். பொதுவே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மாதத்துல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்துல இருந்து இந்த ஒரு வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மாதத்துல இந்த வருடத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா மனசுல பட்டதை ஓப்பனா பண்ணக்கூடிய ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. ஆனா சிம்ம ராசிக்கு இந்த 2025 இந்த விஸ்வாவசு வருடத்துல சில தடுமாற்றங்களும் வரலாம். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்துல அஷ்டம சனியா நிகழ போறாரு. இந்த அஷ்டம சனி நிகழ்றதுனால நமக்கு பெரிய பாதிப்புகள் வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கான பலன் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். நீங்க நல்லதை பண்ணா கண்டிப்பா சனி பகவான் நல்லது பண்ணுவார். நீங்க கெட்டது பண்ணால் சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணுவார். சனிங்கிறது ஒரு நீதி நேர்மை, ஒரு கர்மகாரகம், ஒரு நீதிபதினு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போதுங்க. அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆடம்பர வாழ்க்கை நீங்க கொஞ்சம் முழுமையா தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி யாரையும் நம்பாம யாரையும் சார்ந்து போகாம இருந்தா உண்ணாமே உங்களுக்கு நல்லது. அதனால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்து உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசையா சொத்துல நீங்க இந்த வருடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வந்து என்னால வீடு கட்ட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து ஒரு வீடு கட்ட வேண்டிய யோகம் எல்லாமே கண்டிப்பா அமையும். நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டு பாதியில நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கு. நம்மளால வீடு ஆசைப்படி வீடு கட்டணுமே, நம்ம வந்து அந்த இடத்துக்கு கட்டவே முடியல, அந்த முழுமையா நம்மளால முடிக்க முடியலையே. நிறைய பேர் வீடு கட்டிட்டு கூட வாடகை வீட்டுல இருப்பாங்க. சொந்த வீடு கட்டி வாடகை வீட்டுல இருப்பாங்க. நம்ம சொந்த வீட்டுல போய் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு அந்த பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து நீங்க பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள், பூர்வீகத்தினால வந்த ஒரு பாதிப்புகள் எல்லாமே விலகும். சொந்த பந்தங்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு பகையா இருந்திருப்பாங்க. அவங்களுமே கூட உங்களுக்கு அந்த பகைய மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த வருடம் உங்களுக்கு அமையும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகங்கள், சரிங்களா? இந்த வாகன யோகங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆடம்பர வாழ்க்கையை நீங்க தேடி போகாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. யாரையும் அதிகமா நம்பாதீங்க. நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களைய ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்மராசி பொறுத்தளவுல ஒரு அன்புக்கு அடிமை. உங்ககிட்ட யாராவது அன்பா பேசுனாங்கன்னா நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு அடிமை ஆயிடுவீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாராவது அதிகாரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா கேள்வியும் கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா கூட இருக்கும். அதனால வந்து இந்த அஷ்டம் சனியினால உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. சுப விரயங்கள் பண்ணுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இதெல்லாம் நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி திருமணம் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்துல வந்து நீங்க திருமணங்கிறது தாராளமா பண்ணலாம். இப்ப திருமணம் பண்ணும் பொழுது அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. நிறைய பேர் வந்து அஷ்டம் சனி நடக்குது, இந்த காலகட்டத்துல திருமணம் பண்ணலாமா
அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முதல் ஆரம்ப பாதையிலேயே நீங்க அந்த திருமண யோகங்கிறது நீங்க பயன்படுத்திக்கலாம். அது இல்லாம கடன் தொல்லைகள், இப்ப வந்து நீங்க வந்து ஒரு நண்பர்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாரையுமே நம்பாம, நீங்க முழு பலனா, முழு நம்பிக்கையா உங்க மேல் நம்பிக்கை வச்சு நீங்க எதா இருந்தாலும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். கடன்ல ரொம்ப கடன் வாங்கி நம்ம எல்லாமே நம்ம பண்ணிடலாம். நம்ம கடன் வாங்கிட்டோம்னா நம்ம கட்ட முடியும். அப்படின்னு சொல்லி கடன் வந்து அதிகமா வாங்காத மாரி நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடன் வாங்கிட்டீங்கன்னா, கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையில் உருவாகாது. நீங்க ரூ. 2 கடன் கட்டுனீங்கன்னா, மறுபடியும் ரூ. 4 கடன் வாங்க தான் பார்க்குமே தவிர, கடன் கட்டுறதுக்கு விடாது. இரவு நேரங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாகனத்துல போறது தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள் கேட்கறாங்க, உறவினர்கள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வண்டி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் போடுறதும், அது எதுவுமே நீங்க பண்ணிறாதீங்க. அத நீங்க கண்டிப்பா நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த வருடம் வந்து குரு பகவான் இருக்க போறாரு. அது இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எ கேது பகவான் உங்க ராசிக்கு இந்த வருடம் இருக்க போறாரு. கேது பகவானே ஆல்ரெடி வந்து ஒரு ஞானக்காரர். ஏதாவது ஒரு திங்கிங், ஏதாவது ஒரு யோசனைகள் நீங்க பட்டுட்டு இருப்பீங்க. மனசுக்குள்ள போட்டு எதுவுமே குழப்பிக்காம, ஒரு தைரியத்தோட நீங்க செயல்படுங்க. அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. மற்ற கிரக நிலைகளோட சப்போர்ட்டும், உங்க ராசிநாதனோட சப்போர்ட் நீங்க இருக்கறனால, பெரிய பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வராது. இடமாற்றங்கள் பண்ணுங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, சொந்த ஊர விட்டுட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி குடுக்கும். அது இல்லாம, நீங்க எதிர்பார்க்காத விஷயத்துல, ஒரு விஷயம் நீங்க நமக்கு அது வேணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது உங்க கைவிட்டு போயிருக்கும். அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளா இந்த வருடம், இந்த விஸ்வாவசு வருடத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாரி உடல் ஆரோக்கியம் வந்து கவனமா பார்த்துக்கோங்க. நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மேல அக்கறை இல்லாம, தொழிலு தான் முக்கியம், எனக்கு நண்பர்கள தான் முக்கியம், அப்படின்னு சொல்லி நெறைய பேர் போயிருப்பீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டு, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மேல கொஞ்சம் அக்கறையா நீங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட அத விலகும். நெறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா கிடைக்கும். உயர் பதவிகள் தேடி வரலாம். தலைமை தாங்கக்கூடிய ஒரு பதவிகள் தேடி வரலாம். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளா கூட இது அமையும். பட் நம்ம என்னதான் இது வந்து ஒரு பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இது அக்யூரேட்டா இருக்குமானா பார்த்தீங்கன்னா, ஒரு 30% நல்லா இருக்குங்க. இதே உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, அது முழுமையான சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதான் ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து, அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த ஒரு வருடம் ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் விஸ்வாவசு வருடத்துல தமிழ் மாதம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த ஆண்டு பிறக்க போகுதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து சித்திரை 1 பிறந்து கிட்டத்தட்ட 365 நாள் ஒரு ஆண்டு பலனா ஒரு பொது பலன்கிறது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷப ராசியோட அதிபதியே சுக்கிரன். இந்த விசுவாவசு வருடத்துல இருந்து ரிஷப ராசிக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா போன வருஷம் நீங்க பட்ட கஷ்டம், ஒரு குழப்பங்கள், அது இந்த வருடம் கண்டிப்பா இருக்காது. மெயினா கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால இந்த விசுவாவசு வருடத்திற்கு உங்களுக்கு முக்கிய நிகழ்வுகள் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு மெயின் காரணம் குரு பகவான். போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தார். எப்பவுமே ஜென்ம குரு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா குழப்பங்கள் அதிகமா உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களால முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா முன்னாடி போய் நின்னு நீங்க பதில் சொல்லுவீங்க, சரி பண்ணி கொடுப்பீங்க.
ஆனா உங்களுக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சரி பண்ணிருக்க மாட்டீங்க. குடும்பத்துல பல குழப்பங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், கடன் தொல்லைகள், உடல் உபாதைகள், ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள், தொழில்ல மாற்றம், தொழில்ல முடக்கங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ரிஷபராசி நேயர்களுக்கு இது நடந்திருக்கும் போன வருடம். இந்த வருடமாவது இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் சுக்கிரன். இந்த சுக்கிரங்கிறது எப்பவுமே ஒரு கலை சார்ந்தது, ஆடம்பர வாழ்க்கை, ஒரு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கிர பகவான். தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். இந்த ரிஷப ராசிக்காரங்க பேசுறதே பாத்தீங்கன்னா, இவங்க மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்த ராசிக்காரங்க ஆசைப்படுவாங்க. அப்படி இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க போகுது. மெயினா உடல் ஆரோக்கியம். போன வருஷம்லாம் பார்த்துட்டீங்கன்னா, கோயிலுக்கு போறோமா இல்லையோ, நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க முடியாது. மெயினா உடல் ஆரோக்கியல 2 நாள் நல்லா இருந்திருந்தீங்கன்னா, 3வது நாள் ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு வந்துடும். மெயினா இந்த வருடம் உங்களுக்கு உடல் உபாதைகள் உங்களை விட்டு விலகும். இந்த ஜென்ம குரு மாறும். அது இல்லாம உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இப்ப தொழில்ஸ்தானத்துக்கு இந்த வருடம் மாறப்போறாரு. சனி கும்பராசியில் இருந்த சனி மேனராசிக்கு வரப்போறாரு இந்த வருடம். அதனால உங்களுக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கு. மன நிம்மதி இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா, காசு பணம் தொழில் எல்லாமே இருக்கும். அவங்க பணத்துக்கு குறையே இருக்காது. ஆனால் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. என்னடா வாழ்க்கை எல்லாமே இருந்து ஒருவேளை நம்மளால நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியலையே, நிம்மதியா உறக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா இருக்கும். மன நிம்மதி இருக்கும். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட மன நிம்மதியா உங்களால சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதே மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை நமக்கு நடக்குமா? நிறைய பேர் ரிஷபராசி நேரங்கள் பார்த்துட்டீங்கன்னா, நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம நினைச்ச பொண்ணை கட்ட முடியுமா? நினைச்ச பையனை கட்ட முடியுமா? நமக்கு மேரேஜ் நடக்குமா? வீட்டுல இதை சொல்லலாமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜாவது நடக்குமா? வீட்டுல அலைன்ஸ் பார்த்தா நமக்கு மேரேஜ்ங்கிறது அமையுமா அப்படிங்கிறது நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்களே கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு உங்க குடும்பஸ்தானத்துல குரு வரப்போறாரு. அப்படி குடும்பஸ்தானத்துல குரு வரும் பொழுது குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் மறு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கூட தாராளமா மறு திருமணங்கள் சில பேர்த்துக்கு நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் இருக்கும். நிறைய பேர் தொழில், இந்த ரிஷபராசி நேரங்கள் பொறுத்தளவு தொழில் நல்லா ஒரு சின்ன தொழிலா இருந்தாலும் நல்ல ஆடம்பர தொழிலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவீங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாடுல இருக்கிறவங்க, நம்ம ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம், ரொம்ப நாளா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் பண்ணலாம் சொல்லி விருப்பப்பட்டவங்க கூட இந்த வருடம்
நீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இது அமையும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள். சாரி, குழந்தைகளுக்கு நான் ஏதாவது கேட்டது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டா கூட என்னால முடியல. கடன் வாங்கி தான் என்னால கட்ட முடியுது, வாங்க முடியுது. என்னால ஒரு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த இதுக்கு வட்டி கட்ட வேண்டிய அந்த ரொட்டேஷனுங்கிறத என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தது. என்னால கடன் கட்ட முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு கடன் தொல்லைகள் கண்டிப்பா விலகும். அது மட்டும் இல்ல, முக்கியமா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து, சப்போர்ட், கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய வாகனங்கள் மாற்றங்கள் உங்களை பண்ணலாம். புதிய ஏதாவது ஒரு கார் எடுக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனங்கள் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, தாராளமா இந்த வருடம் நீங்க அது மாத்தலாம். அதை மாத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே இந்த 2025 இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. போன வருடம் இருந்த ஒரு பாதிப்புகள் இந்த வருடம் இருக்காது. ஆரம்ப கட்டத்துல உங்க குலதெய்வத்தோட வழிபாடுகள் நீங்க போயிட்டு வந்துருங்க. அது இல்லாம உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தது பொது பலன். நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தாவே எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்துல முழு விவரம் நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு படி விருச்சிக ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கான அதிபதியே செவ்வாய். செவ்வாய்ங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஒரு முருகனுடைய ஒரு உருவம் கூட நம்ம சொல்லலாம். முருகனுடைய ஒரு அருள். முருகனுடைய அருள் பெற்ற ராசி எதுனா விருச்சிக ராசி. எப்பவுமே விருச்சிக ராசி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கோபங்கள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பயமும் அதிகமா இருக்குங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். மத்தவங்களுக்குன்னா முன்னாடி நின்று சரி பண்ணுவீங்க. அதை உங்களுக்கு எடுக்கும் பொழுது அது தடுமாற்றங்களோட இருக்கக்கூடிய ஒரு மந்தநிலைங்கிறது உருவாகலாம். பட் இந்த போன வருஷம்லாம் பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்கள், பிரச்சனை, தடுமாற்றங்கள், நம்ம எல்லா முயற்சிகளும் நம்ம பண்றோம், நமக்கு கிடைக்கல, சுபகாரியங்கள் நடக்கல, நமக்கு வந்த வாய்ப்பு எல்லாமே மத்தவங்களுக்கு போயிருச்சு, தொழில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சொந்த தொழில் பண்ண முடியல, ஒரு திருமணம் பண்ண முடியல, குழந்தை பாக்கியம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இல்லை, மெயினா மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த விசுவாவசு வருடத்துல உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய். இப்ப செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்திரனோட சேர்க்கை பெறும்பொழுது மங்கள சந்திர யோகத்துல இருக்கும். பட் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு மாற போறாரு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி இந்த வருடம் இருக்குங்க. குரு பார்வை உங்க ராசியில இருந்து மாறப்போகுது. இது எல்லாமே கிரக நிலைகளோட கோச்சரப்பட அமைப்பு. இந்த கிரக நிலையில மாற்றங்கள்னால நமக்கு விருச்சிக ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஆண்டு பலனா பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமா கண்டிப்பா இருக்கும். ஒரு கோல்டனா பீரியட்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம பாத்துட்டீங்கன்னா சில டயத்துல பாத்துட்டீங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வரலாம். நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா வாய்ப்புகள் தேடி வரும். அதை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணமும் உருவாகலாம். நிறைய பேர் உங்களுக்கு தேடி வந்த வாய்ப்புல நீங்களே தவற விட்டுருப்பீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு பாத்துட்டீங்கன்னா படிப்பு கல்வி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இது எல்லாமே வாய்ப்புகள் தேடி வரும். அது சில டயத்துல நம்ம தவிர்த்துடலாம். நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்கிறது கொஞ்சம் தடங்கள் ஆகும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விடாது. நம்ம ஒரு அலைன்ஸ் பார்த்தோம்னா கூட
நம்ம மறுபடியும் இன்னொன்று பார்த்துக்கலாம், இதை விட பெட்டரா வரும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மன மாற்றங்கள் வரும். இதனால என்ன ஆகும்னா நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணங்கிறது தடங்கலாகும். ஆனா விருச்சிக ராசி பெற்றோர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பையன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாரு, பொண்ணு சொன்னபடி கேட்கலையே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க லைஃப் அமைச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருச்சிக ராசி பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப மனக்கவலைகள், குழந்தைகளை நினைச்சு கொஞ்சம் மனக்கசப்புகளும் கஷ்டங்களும் கொடுக்கும். அது வந்து இந்த வருடம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்களா கொடுக்கக்கூடிய மாதமாகவும் வருடமாகவும் இந்த வருடம் இருக்கும். ஆனா ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகளும் இஷ்ட இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடுகளும் கட்டாயம் இருக்கணும். நீங்க உங்க குலதெய்வத்தினோட வழிபாடுகளும் இஷ்ட தெய்வத்தினோட வழிபாடுகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். இப்ப இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுல இந்த வருடம் வந்து நீங்க வீட்டுல நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகளுக்கான ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம விலகி போன சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு முழு தீர்வா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா, திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க. திருமணம் பண்ணிட்டு நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள்ங்கிறது கண்டிப்பா அதிகமா இருந்திருக்கும். அவசரப்பட்டு நான் மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் பண்ணதுல இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனக்கசப்புகளா தான் இருந்தது. அப்படி இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த வருடத்துல வந்து ராகு கேது பயிற்சி வருதுங்க. அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முக்கிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுல தொழில் ஆரம்பிச்சு ஒரு நிரந்தரம் இல்லாமயே இருந்திருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போவீங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை மாத்தி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த தொழிலே பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 7 சனி, அஷ்டம் சனி அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த வருடத்துல வந்து நீங்க புதிய முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா அது முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது நீங்க முழு ஈடுபாடோட செயல்பட்டீங்கன்னா 100% சக்சஸ்ங்கிறது